everyone, welcome to Rise and Shine Tamil. So இந்த வீடியோவில் நம்ம HTML path and attributes பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, path in HTML. path அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வழி மாதிரி, ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்தை தான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு படிக்க போகிறோம். ஸோ ஃபைல்ஸ் HTML ஃபைல்ஸில் வந்துட்டு நம்ம என்ன வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபைல்ஸாகவும் இருக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ஒரு வெப்பேஜில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும், அந்த இடத்துல இந்த ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பாத்தை வச்சு HTML கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன் HTML வந்துட்டு 2 different types of paths வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா அப்சல்யூட் பாத் அண்ட் ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரௌசர், அதாவது இப்போ நம்ம கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும், நம்ம வெப்பேஜில் வந்துட்டு அந்த இமேஜோட லிங்கோ இல்லை இமேஜே வந்துட்டு வரணும் அப்படின்னா அந்த இமேஜோட URL வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாத்தா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு அப்சல்யூட் பாத் அப்படின்ட்டு சொல்லுவோம். ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம டிவைஸ் லோக்கல் சிஸ்டம்குள்ள இருக்கிற இமேஜஸை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு ரிலேட்டிவ் பாத். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ரிலேட்டிவ் பாத். இந்த ரிலேட்டிவ் பாத்லேயே வந்துட்டு // அண்ட் // வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். // வச்சு பாத்தை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபைல்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஒரு ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸை வந்துட்டு இந்த // வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். // வந்துட்டு வேற ஃபோல்டர்ஸில் இருக்கிற ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஃபோல்டரை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா // வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம HTML ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு போய்க்கலாம். அந்த பாத்தில் வந்துட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் கோட் ஸ்பேஸ் டாட் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு VS கோட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சா? இதில் வந்துட்டு நம்ம நியூ ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். path.html. ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சா? இதில் வந்துட்டு பாய்லர் டெம்ப்ளேட்டை வந்துட்டு போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு பாத் இன் HTML. இப்போ வந்துட்டு நம்ம ஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு இமேஜஸை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நம்ம அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்சல்யூட் பாத் எக்ஸ்டர்னல் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை தான் நம்ம வந்துட்டு அப்சல்யூட் பாத்தில் ஆக்சஸ் பண்ணுவோம். அதுக்காக இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதோட URL நம்ம பாத்தா ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இமேஜஸ் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜோடைய பாத்தை வந்துட்டு நான் காப்பி பண்ணணும். காப்பி லிங்க் அட்ரஸ் இல்லைனா காப்பி இமேஜ் அட்ரஸ், இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணியாச்சா? அந்த அட்ரஸை வந்துட்டு நம்ம இங்கே இமேஜ் டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ IMG அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே SRC அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வருது இல்லையா? இந்த SRCயில் தான் நம்ம வந்துட்டு அந்த பாத்தை வந்துட்டு கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு கொடுத்தாச்சு, அந்த லிங்க்கை வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். path.html வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அந்த இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிலேட்டிவ் பாத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோல்டரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜோ இல்லை ஃபைலோ வந்துட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நமக்கு ஏதாச்சும் இமேஜ் வந்துட்டு நம்ம சிஸ்டமில் வந்துட்டு வேணும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ இந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் என்னோட சிஸ்டமில். டெஸ்க்டாப் அந்த HTML ஃபோல்டரில் வந்துட்டு இங்கே வந்துட்டு இமேஜ் 1 அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஆட் பண்ண இமேஜ் வந்துட்டு இங்கே வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபைலில் வந்துட்டு ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, அதே இமேஜ் டேக் போட்டுட்டு எஸ்ஆர்சியில் வந்துட்டு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு டாட்/ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டாட்/ வச்சாலே நம்ம ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்பிளே ஆகும். அதில் வந்துட்டு நம்ம இமேஜ் 1.jpg தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ லைவ் சர்வரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவ் பாத்தோடைய இமேஜ் வந்துட்டு இங்கே வருது. நம்ம வந்துட்டு எலமெண்ட்ஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அண்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வித்தை மட்டும்தான் எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து இமேஜ் டேக் வந்துட்டு ஒரு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ். அதனால தான் வந்துட்டு இந்த எலமெண்ட்டோட வித்து முடிஞ்ச உடனே இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் இருக்க இடத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது மாதிரி அலைன் ஆகிக்கும். இதுவே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த H1 டேக்லாம் வந்துட்டு இவ்வளோ இதுலேயே முடிஞ்சா கூட இந்த ஸ்பேஸ் எதையுமே எடுத்துக்காது, திரும்ப நெக்ஸ்ட் லைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு பாத்தை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வேற ஒரு ஃபோல்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்துட்டு இன்னொரு இமேஜை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இமேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இங்கே இமேஜ் டேக், அந்த இமேஜில் வந்துட்டு நம்ம இமேஜஸில் இருக்க பார்த்தீங்களா இந்த ஃபோல்டரில் இருக்க இமேஜை தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு வேற ஒரு ஃபோல்டரில் ஆக்சஸ் இப்போ டாட்/ வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்துட்டு இங்கே தனியாக இருக்கா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபைலை வந்துட்டு இப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபோல்டரில் இருக்க இன்னொரு ஃபோல்டரோடைய இமேஜை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நெஸ்டட் பாத்தை வந்துட்டு நம்ம கொடுப்போம். இன்னொன்று வந்துட்டு ஃபோல்டரே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு வந்துட்டு டாட்/ இப்படி வச்சிங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தோடைய ஃபோல்டரும் வந்துட்டு வந்துடும். பார்த்தீங்களா, நம்ம HTML ஃபோல்டர், ப்ராஜெக்ட் ஃபோல்டர், அந்த மாதிரி என்னோட சிஸ்டமில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்தும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் ஃபோல்டர் வழியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்டரை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணோம். இது ரெண்டும் வந்துட்டு பாத். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பாத்ஸ் இன் HTML. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆட்ரிபியூட்ஸ் இன் HTML. எல்லா HTML எலமெண்ட்ஸ்லையும் நம்ம வந்துட்டு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஸ்டார்டிங் டேக், அதாவது ஓப்பனிங் டேக்ல மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு பொதுவாகவே ஓப்பனிங் டேக்லையும் கீ வேல்யூ பேர்ஸாக தான் வந்துட்டு அதோட ஃபார்மேட் வந்துட்டு இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இந்த நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இந்த நேம் தான் வந்துட்டு கீ, அந்த டபுள் கோட்ஸில் இருக்க வேல்யூ தான் வந்துட்டு அதோடைய வேல்யூ. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா href, src, height and width, alt, style, title, இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்துட்டு HTML இருக்கு. ஸோ இந்த href வந்துட்டு ஆங்கர் டேக்ல வந்துட்டு யூஸ் பண்ற ஒரு ஆட்ரிபியூட். அதுலயும் வந்துட்டு நம்ம பாத், URL அதை தான் நம்ம வந்துட்டு கொடுப்போம். src வந்துட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா இமேஜ் டேக்ல யூஸ் பண்ற ஒரு ஆட்ரிபியூட். அதுல வந்துட்டு இமேஜோட URL பாத்ஸை வந்துட்டு கொடுப்போம். ஹைட் அண்ட் வித் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வித் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆல்ட் அப்படிங்கிறது இமேஜ் டேக்ல வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆல்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா
அந்த இமேஜ் வந்துட்டு லோட் ஆகலை இல்லை ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் நேம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஆல்ட் கீவேர்டு ஆட்ரிபியூட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்துட்டு அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த கலரில் இருக்கலாம், இந்த ஸ்டைலிங்கில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். டைட்டில் டேக் வந்துட்டு ஒரு டூல் டிப், அதாவது ஒரு எலமெண்ட் மேலே ஹோவர் பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் யூஐயில். அதுக்காக வந்துட்டு இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டைட்டில் டேக் வேற, டைட்டில் ஆட்ரிபியூட் வேற. ஓகேங்களா? இதை வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு புது ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். attributes.html பாய்லர் டெம்ப்ளேட் வந்துட்டு எடுத்துக்கலாமா? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் attributes. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு கமெண்ட் எழுதலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் வந்துட்டு என்ன அப்படின்னா href ஆட்ரிபியூட். இந்த href ஆட்ரிபியூட் வந்துட்டு ஆங்கர் டேக்ல தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆங்கர் டேக் வந்துட்டு நம்ம வேற ஒரு ஃபைலை வந்துட்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கர் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கான எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏன் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே சஜஷன்ல ஆங்கர் டேக் வந்துருச்சா? இங்க பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனேயுமே அதோட ஆட்ரிபியூட்டும் சேர்ந்து வருது. இதுதான் பாத்தீங்கன்னா href அப்படிங்கிறது வந்துட்டு கீ. இங்க டபுள் கோட்ஸ் உள்ள நம்ம வந்துட்டு அந்த பாத்தை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். எந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண போறோமோ அந்த ஃபைலோடைய பாத்தை வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூவா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர் டேகோடைய ஓப்பனிங்ல தான் வந்துட்டு இந்த href ஆட்ரிபியூட் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு எதோட பாத்தை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா tags and elements.html இந்த ஃபைலோடைய பாத்தை வந்துட்டு நம்ம இந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு பாத்தா கொடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா tags and html அந்த ஃபைல் டைப் பண்ணும்போதே சஜஷன்ல வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஆங்கர் டேகோட ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு ஆக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னா ஆங்கர் டேகா தான் இப்போ இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஆங்கர் டேக், அதுல வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட் கொடுத்தாலுமே அது வந்துட்டு ஒரு எலமெண்டா இருந்தால் தான் வெப் பேஜ்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பட் ஆனா இது வந்துட்டு ஓப்பனிங் டேக், இது வந்துட்டு க்ளோசிங் டேக். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. அதனால யூஐல வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போ இதுவே வந்துட்டு இங்க டேக்ஸ் இன் HTML இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌசரை போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி தெரியுதா? இந்த லிங்க் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா அந்த ஆங்கர் டேக் வச்சு வந்துச்சு. இப்போ இதை இது மேல ஹோவர் பண்ணும்போதே அந்த ஆரோ மார்க் வந்துட்டு கர்சரா வந்துட்டு மாறுது பாத்தீங்களா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய tags.html என்னென்ன போட்டு வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆங்கர் டேகை வந்துட்டு யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் என்ன இருக்குன்னா SRC ஆட்ரிபியூட். அது வந்துட்டு நம்ம இமேஜ் டேக்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஆட்ரிபியூட் தான் வந்துட்டு SRC. SRC அப்படிங்கிறது வந்துட்டு சோர்ஸை தான் நம்ம வந்துட்டு SRC அப்படின்னு சொல்லுவோம். href அப்படிங்கிறது வந்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ், அதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இது வந்துட்டு SRC attribute, இது வந்துட்டு சோர்ஸ். இதை வந்துட்டு நம்ம இமேஜ் டேக்ல தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் போட்டாச்சா? இப்போ வந்துட்டு இமேஜ் 1 நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்துருச்சா? அவ்வளவுதான். இது வந்துட்டு இமேஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆல்ட் பாத்துரும். ஆல்ட் attribute இது வந்துட்டு ஆல்டர்னேட்டை தான் நம்ம ஆல்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதையும் வந்துட்டு நம்ம இமேஜ் டேக்ல தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இமேஜ் டேக் இங்க வந்துட்டு என்ன இமேஜ் போடலாம்? ./imagesல இருக்க ஓகே செகண்ட் இமேஜ் வந்துட்டு போடுவோம். இந்த ஆல்ட்ல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செரி பிளாசம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு இல்லாத போது இந்த செரி பிளாசம் வந்துட்டு
நம்மளுக்கு வந்துட்டு வரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். attributes.html ஆல்ரெடி ரன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஆங்கர் டேகோட இது வந்துட்டு இமேஜ் டேக் அந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டோட இது வந்துட்டு ஆல்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இதில் இமேஜ் இருக்கிறதுனால இமேஜ் வந்துட்டு வருது. இப்போ இதுவே நம்ம இல்லாத இமேஜை வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒன்று தப்பாக கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு இல்லை. அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த இமேஜ் வரணும். அதுக்கு பக்கத்தில் என்ன இமேஜோ அந்த நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்படி தான் நம்ம வந்துட்டு இங்கே இமேஜே கொடுக்கல அப்படின்னாலுமே வந்துட்டு அங்கே ஆல்ட் ஆட்ரிபியூட் தான் வந்துட்டு வரும். ஓகேவா. தென் என்னன்னா ஹைட் அண்ட் வித். இது வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு ஹைட் அண்ட் வித்தை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாமா, இல்லை வேணாம் h1 டேக் சரி வேணாம் இமேஜே எடுத்துக்கலாம். இமேஜில் வந்துட்டு image1.jpg இது வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்துட்டு போயிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதோடைய ஹைட்டையும் வித்தையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் HTML அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஆல்ட் பக்கத்தில் வந்துட்டு கொடுக்கலாம். ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஹைட் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு HTML ஸ்டைலிங் பண்ணும்போது பிக்சல்ஸில் தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸை வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன் ஹைட்டு. தென் வித் வந்துட்டு ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்களா வித் வந்துட்டு அதிகமாக இருக்கு, ஹைட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஒரிஜினல் சைஸு. இதோட ஹைட் அண்ட் வித் வச்சு நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட்ரிபியூட் ஹைட் அண்ட் வித் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்ரிபியூட்ஸ்லையுமே வந்துட்டு வேல்யூஸ் எப்படி இருக்கு, கீ அண்டு வேல்யூ பேர்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஓப்பனிங் டேக்ல தான் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் டேக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்பேர்டு டேக், அதனால அதுக்கு க்ளோசிங் டேக் இல்லை ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் பேர்டு டேக்காக இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்துட்டு ஓப்பனிங் டேக்ல தான் வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆட்ரிபியூட் என்னன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட். அதுக்கும் வந்துட்டு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஓகேவா. இதில் வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்டைலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த HTML எலமெண்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் ஒரு h1 டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு என்ன போடலாம், ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங் டேகை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஸ்டைலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதுக்கு வந்துட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிறது வந்துட்டு கீ, அதோட வேல்யூவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் வந்துட்டு நம்மளால இது பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் கலர் அப்படின்ற வேல்யூவை வந்துட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் செலக்ட் பண்ணும்போது கலர் காலன் செமிகாலன் இந்த மாதிரி வருது இல்லையா. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல வேல்யூஸை வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா. இப்போ கலர் வந்துட்டு நான் ஒரு ப்ளூ வைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு. இப்போ இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள செமிகாலன் வச்சு அதுவே முடியுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸ்டைலுக்குள்ள வேல்யூ தான் இருக்கும், பட் இந்த வேல்யூவையும் வந்துட்டு நம்ம கீ அண்டு வேல்யூ பேர்ஸாக தான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அதோட ஃபார்மேட் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம இது கூடயே வந்துட்டு இன்னும் நிறைய வேல்யூஸையும் வந்துட்டு சேர்த்துக்க முடியும். இப்போ கலர் வந்துட்டு ப்ளூ வைலட்னு கொடுத்துருக்கோமா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதே வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இது வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ என்ன ஓகே, இந்த சாக்லேட் கலர் வந்துட்டு நான் பேக்ரவுண்டாக கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ பேர் முடிஞ்சோடனையும் செமிகாலன் வந்துட்டு வைக்கணும். ஓகேவா. அதுதான் வந்துட்டு அதோட ஃபார்மேட். சப்போஸ் செமிகாலன் வைக்கல நம்ம இப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எரர் வந்துட்டு வரும். ஓகேவா. அதே மாதிரி அவுட்புட்டும் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. அது வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த சின்டாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. கலர்
ப்ளூ வயலட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது முடிஞ்ச உடனே ஒரு செமிகாலன் வைக்கணும். பேக்ரவுண்ட் கலர் சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அதுக்கு வந்துட்டு ஒரு செமிகாலன் வச்சு முடிக்கணும். ஓகேவா? இது எல்லா ப்ராப்பர்ட்டி வேல்யூமே நம்ம எதுக்குள்ள கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இந்த டபுள் கோட்ஸ் எதோட இதுனா ஸ்டைல் ஆட்ரிபியூட்டோடைய வேல்யூ. ஓகேவா? இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இப்போ இந்த வேல்யூவோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சாக்லேட்ல இருக்கு, ரைஸ் அண்ட் ஷைன் வந்துட்டு வயலட்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா டைட்டில் ஆட்ரிபியூட். இந்த டைட்டில் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஒரு டூல் டிப்பா வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு வைஃபை பாஸ்வேர்ட் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் ஸ்டைலிங்கும் கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் கொடுக்குறேன். இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வந்துட்டு நான் சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சென்டராக அலைன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ்ல படிப்போம். இப்போதைக்கு தேவையான சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் மட்டும் நான் இதில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சென்டர் கொடுத்தாச்சா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டைட்டில் ஆட்ரிபியூட் வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம ஒரு எலமெண்ட்லயே வந்துட்டு மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பக்கத்திலேயே டைட்டில் ஆட்ரிபியூட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த வைஃபை பாஸ்வேர்டு இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட்ல நம்ம இந்த அவுட்புட்ல வந்துட்டு நம்ம இது மேல ஹோவர் பண்ணும்போது எதுவுமே வரல. ஓகேவா? நம்ம ஹோவர் பண்ணா எதுவுமே வரல இல்லையா? இப்போ நம்ம இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்ல 1 2 3 1 2 3 4 5 இப்படி வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போயிட்டு அந்த அவுட்புட்ல அந்த வைஃபை பாஸ்வேர்டை ஹோவர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 1 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுதா? இதுதான் வந்துட்டு டூல் டிப். ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம யூஐயில் கொடுக்கும்போது வரணும் அப்படின்னா இந்த டூல் டிப் டைட்டில் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டைட்டில் டேகுக்கும் டைட்டில் ஆட்ரிபியூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டைட்டில் ஆட்ரிபியூட் வந்துட்டு இந்த டூல் டிப்காக யூஸ் பண்ணுவாங்க. டைட்டில் டேக் வந்துட்டு இங்க வருது பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்டோடைய நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைட்டில் டேக் வந்துட்டு ஹெட் டேக் உள்ள இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டைட்டில் டேக் வந்துட்டு ஹெட் டேக் உள்ள வந்துட்டு இருக்கு. டைட்டில் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எலமெண்டோடைய ஆட்ரிபியூட்டா வந்துட்டு நமக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எல்லா attributes எக்ஸாம்பிளோட பார்த்தாச்சு. இவ்வளவுதான் இந்த வீடியோ. That's it for the day. If this video finds helpful to you, please like, share and subscribe to our channel. Thank you.